மத்தேயு அதிகாரம் 2. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, வசனம் 2, யூதருக்கு ராஜாவாகிய பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். வசனம் 3, ஏரோது ராஜா அதை கேட்டபொழுதோ எவனும் அவனோடு எருசலேம் நகரத்தை அனைவரும் கலங்கினார்கள். வசனம் 4, அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரர்கள் எல்லோரையும் கூட்டி வர சொல்லி, கிறிஸ்துவானவர் எங்கே பிறந்திருக்கிறார் அவரிடத்தில் விசாரித்தான். வசனம் 5, அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார், அதே என்றார். வசனம் 6, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேம் யூதேயாவின் பிரபுக்களின் நீர் சிறையால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினாலே எழுதப்பட்டு இருக்கிறது என்றார். வசனம் 7, அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை இரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, வசனம் 8, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளையை இருந்த வாசஸ்தலத்தின் மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன்பாக சென்றது. வசனம் 10, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுதோ மிகுந்த ஆனந்தம் சந்தோஷம் அடைந்தார்கள். வசனம் 11, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையை அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கங்களையும் வெள்ளைப்போளத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். வசனம் 12, பின்பு அவர்கள் ஏதேனிடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனாலே எச்சரிக்கப்பட்டு வேறொரு வழியாக தங்கள் தேசத்திற்கு திரும்பி போனார்கள். வசனம் 13, அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். வசனம் 14, அவன் எழுந்து இரவிலே பிள்ளையை அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு புறப்பட்டு போய், வசனம் 15, ஏரோதின் மரணம் பரியந்தமும் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து தன்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு அப்படி நடந்தது. 16 வசனம், அப்பொழுது ஏரோது தன் சாஸ்திரிகளே வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தன் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமுக்கு அதன் சகல எல்லைகளிலிருந்து 2 வயதிற்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளும் கொலை செய்தான். புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாமாகிய கூக்குரல் ராமாவில் கேட்கப்பட்டது. ராகு தன் பிள்ளைக்காக அழுதது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள் என்றார்கள். 18, எரேமியா தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. வசனம் 19, ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்திலே காணப்பட்டு, வசனம் 20, நீ எழுந்து பிள்ளையை அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடியவர்கள் இறந்து போயினார்கள் என்றார். வசனம் 21, அவன் எழுந்து பிள்ளையை அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்தான். வசனம் 22,
ஆகிலும் தர்கோலையும் தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டணத்திற்கு வந்து யூதியாவில் அரசாள்கிறவன் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தின் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களில் விலகி போய் வசனம் 23 நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணி நாசரேன் எனப்படுவான் என்று தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி அப்படியே நடந்தது.